ஒரு பர்சன் பற்றின உண்மை தெரிய வரப்போகுது. ஸோ அது என்ன ஒரு உண்மை, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு உண்மையா, இல்லை உங்களுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு உண்மையா பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஓகேங்களா, ஜென்ரல் ரீடிங் பண்ணிவிட்டு அண்ட் தென் பிக்கப் ஆயில்குள்ளார நம்ம போகலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் அதே மாதிரி டைரெக்டாகவும் நீங்கள் பிக்கப் ஆயில்குள்ளே போயிடாதீங்க, பிகாஸ் ஜென்ரல் ரீடிங்கோட கண்டினியூஷன் அண்ட் இதனோட ஒரு இதுவும் அங்கே இருக்கும் ஓகேங்களா, இல்லைன்னா குழப்பிடும் உங்களுக்கு. ஸோ இடையில நிறையா மெசேஜஸ் நிறைய விஷயங்களும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ பார்ப்போம். ஆனால் இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு ஒரு சேலஞ்சுன்னே சொல்லலாம். ஏன்னா உங்களை ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு நபராக இருப்பாங்க. அது உங்களுடைய ஒரு கேரக்டரவே, உங்களுடைய ஒரு ஒரு டெய்லி உங்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும்ல, ஸோ அது எல்லாத்தையுமே இவங்க சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கல் ஈஸி கோயிங் கேரக்டராக இருக்கலாம். முன்னாடியெல்லாம் எதையுமே ரொம்ப யோசிக்காமல் ரொம்ப ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோ, இவங்க பேசுகிறேன்னா என்ன பேசினா என்ன அந்த மாதிரி ஒரு கூல் கேரக்டராக இருந்திருக்கலாம். பட் ஆனால் இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணீங்க. அது உங்கள் லைஃப்பில் வந்துச்சு, அது நீங்கள் கற்றுக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டீங்க. ஸோ இந்த பர்சன் இஸ் அ வெரி வெரி சேலஞ்சிங் பர்சன். அண்ட் உங்களுக்கு இந்த ஓவர் திங்கிங் ஹேபிட் வந்ததே இவங்களால தான் இருந்திருக்கும். நான் சொன்னல, அது அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த நிறைய பேடான விஷயங்கள், ஹெல்த்தியே இல்லாத ஒரு விஷயங்கள் இன்ன வரைக்கும் உங்களை பாதிக்குது. உங்களோட ஒரிஜினல் கேரக்டர், ஒரிஜினல் தன்மையவே மாற்றிருச்சு. ஸோ திஸ் பர்சன் ரொம்ப சேலஞ்சுன்னு சொல்லலாம் உங்கள் லைஃப்பில். பட் இருந்தாலும் சரி, உங்களுக்குமே தெரியும் தான் இந்த உண்மை. எல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க, தெரியும், நானா இல்லை, இந்த இவ்வளோ நெகட்டிவை நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கே தெரியும், ஆனால் விட முடியல. பிகாஸ் அவ்வளோ ஓவர் திங்கிங் போயிட்டே இருக்கு உங்களுக்கு. மேபி இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன ஒரு லெவலில் இருப்பாங்க, என்ன ஒரு யோசனையில் இருக்காங்க, ரொம்ப குழப்பங்கள் அதிகம். அண்ட் அடுத்து இவங்களோட மூமெண்ட் என்னவாக இருக்க போகுது, அதுவுமே ஒரு டென்ஷன் குழப்பங்கள் இருக்கும். ஸோ உங்களுக்கு எதிராக பண்ண போகிறாங்களா, பேச போகிறாங்களா, உங்களுக்கு சாதகமாக அடுத்து நடக்க போகுதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்கள் சைடில் ஒரு ட்விஸ்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அவங்கள பற்றி நீங்கள் யோசிச்சாலுமே யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர ஒரு ஆன்சருங்கிறது கிடைக்காது. ஏன்னா அந்த பர்சன் நல்ல ஒரு ரகசியத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. நிறைய உண்மைகளை மறைச்சிருக்கலாம். அந்த உண்மைகள் சின்னதாக இருக்கட்டும் இல்லை பெருசாக இருக்கட்டும், நிறைய உண்மைகள் மறைச்ச மாதிரி இருக்கு. ஒரு சில விஷயங்கள்ல பொய்யும் சொல்லியிருக்க மாதிரியும் இருக்கு. இது எல்லாம் ரொம்ப லேட்டாக தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நீங்கள் எப்போ பவர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்களோ அப்போ தெரிஞ்சிருக்கலாம். விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருந்தப்போ எந்த உண்மையும் உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்போவே நீங்கள் ஆக்ஷன் எடுத்துருந்துருப்பீங்க. பட் பவர்லெஸ்ஸாக இவங்க மேலே ரொம்ப அடிக்டடாக இருந்திருப்பீங்கல்ல, இவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற ஒரு மொமெண்ட் இருக்கிறப்போ தெரிஞ்ச உண்மைனால அந்த உண்மை தெரிஞ்சும் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாத நிலைமை. ஆனால் இப்போ ரொம்ப வருத்தம், ரொம்ப ரிக்ரெட். உங்களோட வேலை செய்ய முடியல, உங்களால் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ண முடியல. அட்லீஸ்ட் அது என்ன ஒரு விஷயத்த மறைச்சி வச்சாங்க, எதை நான் தெரியாமல் விட்டுட்டேன், ஸோ எந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேனேன்ற ஒரு தாட்டாவது கண்டிப்பாக ஓடிட்டு இருக்கும். ஆனால் இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் நிறைய சைன்ஸ் உங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் த டைம்லேயே காமிச்சிருப்பாங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நடக்கிற நிறைய விஷயங்கள் லைக் மேபி நோ கான்டாக்டில் இருக்கலாம், இல்லை பிரேக்கப் ஸ்டேஜ் கூட போயிருக்கலாம். ஒரு சில பேருக்கு பிரேக்கப்பே ஆகியிருக்கலாம். இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் ரொம்ப திக்காக இருந்தவங்க இப்போ எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு லெவலில் இருக்காங்கங்கிற மாதிரியும் இருக்கலாம். இட்ஸ் ஆல் டிவைன் உடைய டைமிங் ஓகேங்களா. ஸோ திஸ் பிளானட் பிளேஸ்மெண்ட்ஸோட டைமிங் இது எல்லாமே நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ நிறைய அழுதுருக்கீங்க ப்ரேயர்ஸ், பட் ப்ரேயர்ஸ் பதில் கொடுக்குற மாதிரி இருக்குது. உங்களுடைய அந்த குட் சோலுக்கு இந்த டைம் ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் அந்த பர்சன் விட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்பிரிச்சுவல், இந்த ஹீலிங், இந்த இந்த வேர்ல்டுக்குள்ளரே நீங்கள் வந்திருக்கலாம் ஒரு சில பேர்.
இன்ஃபேக்ட் அதனால கூட இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது கூட திடீர்னு ஒரு சில பேர் பார்க்கலாம். முன்னாடினா இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அப்போல்லாம் வந்து ஃபுல்லாக லவ் மூடில் தான் இருந்திருப்பீங்க, லவ் ரிலேட்டடான வீடியோஸ் ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல்குள்ளார நீங்கள் வர்றதே வந்து அவங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் டிவைனோட ஹேண்டை பிடிச்சிருக்கீங்க. அண்ட் அதனால உங்களுக்கு சயின்ஸ் வந்து டெஃபினெட்லி வந்து தெரிய வரும். ஓகேவா? அந்த பர்சன் வந்து எந்த அளவுக்கு உங்கள் விஷயத்தில் வந்து செல்ஃபிஷாக இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மைகளும் வந்துட்டு தெரிய வரும். ஸோ இதில் என்ன அப்படின்னா, உங்களை ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப யூஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கு இடம் கொடுத்துட்டீங்க. அதுதான் ஒரு விஷயம். அந்த பர்சன் இதில் ரொம்ப இடம் கொடுத்தாச்சு. இருந்தும் வந்து உங்களுக்கு அந்த ஏதோ ஒரு ஆனால் மனசு வந்து இருந்து உங்களுக்கு சொல்லிட்டே இருந்திருக்கும், ஏதோ ஒரு சரியில்லையே, என்னமோ ஒன்று நடக்குது ஆனால் சரியில்லை. அந்த இன்ஃபேக்ட் இப்போவுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னா கூட அதுலேயுமே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் ஏதோ ஒன்று சரியில்லை, ஏதோ நடக்குது இங்கே, ஏதோ ஒன்று போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ரூஃப் இல்லை. ஸோ ப்ரூஃப் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கலாம். அதிலே கூட நிறைய தேடுதல் யோசனைகள் அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனால் கவலைப்பட வேணாம். ஏன்னா திஸ் திங் என்ன அப்படின்னா வெளிச்சத்துக்கு வரான விஷயம். மறைச்சு வச்ச உண்மைகள், மறைச்சு வச்ச எல்லாமே வந்து இப்போ வெளிச்சத்துக்கு வருது. ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஒரு கன்க்ளூஷனை நோக்கி வந்துட்டு போகுது. சரி, நீங்கள் அவங்க உங்களுக்கு மறைமுகமாக நிறைய விஷயங்கள சொல்லியிருக்காங்க, உண்மைகள். ஒரு சில பேருக்கு உண்மைகள் ஆல்ரெடி வந்து அவங்களோட ட்ரூ ஃபேஸ் இதுதான், அவங்க இதுதாங்கிறத அவங்க ஆல்ரெடி காமிச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு இப்போ நீங்கள் உங்கள் குரலை ரைஸ் பண்ணாலும் சரி, ஒரு ஆர்குமெண்ட்டுக்குள்ளே வந்தீங்கனாலும் சரி, அவங்க ஒரே ஒரு எமோஷ்னலாக ஒரு சென்டிமெண்டலாக போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த பர்சனுக்கு ஆக்சுவலி ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் எதையுமே டீல் பண்ண முடியாது. அவங்க லைஃப்பில் ஒருத்தவங்க வீக்காக இருக்காங்க, ஒருத்தவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் டைரெக்டாக டீல் பண்ண மாட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. ஸோ உங்கள் விஷயத்தில் நீங்கள் ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் டீல் பண்ணுற கேரக்டராக இருக்கலாம், அதனாலே வந்துட்டு அவங்க விட்டுட்டு போயிருக்கலாம். ஸோ நீங்கள் கொடுத்த அன்பு பாசம்ங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க தேவைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வீக்காக இருக்கிற வரைக்கும் உங்கள் கூட அவங்க நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் என்னைக்கு ஒரு விஷயத்துக்கு கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ, உஷாராக ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ தான் எஸ்கேப், அப்போதான் வந்துட்டு ஈஸியாக வந்து நழுவுவாங்க. இதுவே ஒரு பெரிய உண்மை தான். இதுவே உங்களுக்கு மறைமுகமாக அவங்க வந்து காமிச்சிருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்து கவனிக்காமல் விட்டுருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த பர்சனோட லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டைம் பாசஸ் அண்ட் ஒரு சில பீப்புளோட ரேண்டம் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் நாட் தட் டீப் அப்படிங்கிறது தெரியல, பட் பாசிபிள் இருக்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு தெரியாமல் உங்களை பற்றின காசிப்ஸ் ஆல்சோ வந்து பின்னாடி போயிருக்கலாம். லைக் என்ன சொல்கிறது, நீங்கள் எப்படி அப்படின்றத அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை சம் மியூச்சுவல் பீப்புள் கிட்டேயோ வந்துட்டு ஒரு காசிப்ஸ் போயிருக்கலாம். ஆனால் எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாங்க அவங்க, உங்களுக்கு தெரியாமல். நீங்கள் தான் வந்து ஏமாந்துருக்கீங்க. உங்ககிட்ட சொன்ன நிறைய விஷயங்கள்ல எல்லாம் மாடிஃபை பண்ணி சொல்லியிருக்கலாம். அப்படியே கிளியரான உண்மைகள்ங்கிறது கிடையாது. அவங்களோட பாஸ்ட் இல்லை அவங்களுடைய ப்ரெசண்ட் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாமே வந்துட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் மேட்சாக தான் இருக்கு. எதுவுமே ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறதே இல்லை. ஆனால் சரி, ஒரு தேர்ட் பர்சனோட இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது இந்த பாண்டிங்கில் இருந்திருக்கா பார்ப்போம். ஐ திங்க் இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரூ செல்ஃபே வந்துட்டு ஒரு மணி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்வால்வ் ஆகியிருக்கும். அவங்க வந்து உங்களுக்குள்ளே ஒரு கவலைகள் இருக்கும். இவ்வளோ நாளாக அவங்களோட தேவைக்காக என்கிட்ட பழகினாங்களா, மணிங்கிற ஒரு விஷயத்துக்காக என்கிட்ட பழகினாங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இட் இஸ் அ கிளியர் எஸ். இது எல்லாருக்கும் பொருந்துமான்னு தெரியல, பட் ஒரு சில பேருக்கு இட் இஸ் அ கிளியர் எஸ் தான்.
நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ உதவிகள் செஞ்சீங்களோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட நல்லதாக நடந்திருப்பாங்க. ஒன்ஸ் அந்த உதவிகள் ஸ்டாப் ஆகுதுங்கிற டைமில் தான் இந்த ஒரு விஷயமே நடந்திருக்கும். ஸோ அவங்க ஆரம்பத்துல இருந்தே பல சைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்க ஒரிஜினல் கேரக்டர், இதுதான் அவங்கங்கிறத ஆரம்பத்துல இருந்தே அவங்க காமிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்கிறது தான் பாயிண்ட்டே இங்கே. அண்ட் ஆல்சோ அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரெண்ட் ஜோன்ஸ் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸே எனக்கு யாருமே கிடையாது, யாருமே நான் பேசுறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் கூட அவங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்ஸுங்கிறதெல்லாம் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களோட டிஸ்கஷன்ஸ் பண்ணுறது, அவங்களோட ஒரு நியூ ஹேபிட்ஸ் வந்து வச்சுக்கிறது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் வந்துட்டு ஆல்ரெடி இருந்திருக்குதான். ஆனால் உங்ககிட்ட வர்றப்போ இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இது வந்து மேபி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு இது ரொம்ப சிம்பிள், இது ஒன்றும் சாதாரண ஒரு விஷயம் தானேன்னு சொன்னாலும் கூட இந்த சாதாரண விஷயங்கள் எல்லாமே மறைச்சு மறைச்சு தான் வந்துட்டு இன்னைக்கு இவ்வளவு பெருசாக வந்து விட்டுருக்கு. ஆனால் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே மறைமுகமா அவங்களோட ட்ரூ செல்ஃபை காமிச்சிட்டு தான் இருந்திருக்காங்க. உங்களுக்கு இடையிலயும் ஒரு டவுட் வந்திருக்குதான், பட் ஸ்டில் அவங்க சமாளிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் அ கிளியர் சைன். நீங்கள் எங்கேயுமே வந்துட்டு ஒரு லவ் அப்படிங்கிறதே தெரியல, ஒரு லவ் பாசம்ங்கிறதே தெரியல. நீங்கள் நல்லா இருக்கிறப்போ கூட இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணிக்குவாங்க. கஷ்டப்படுறப்ப விட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. உங்களவே தப்பாக வந்து வெளியே சொல்லுவாங்க. அவங்களோட நேம் அண்ட் ஃபேம் பாதிக்கக்கூடாது, இமேஜ் பாதிக்கக்கூடாதுன்னு அப்படியே மெனிப்புலேட்டிவ் பண்ணக்கூடிய கேரக்டர் தான் அவங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு அவங்க ஏன் விட்டுட்டு போனாங்க, எதனால் இந்த ஒரு பிரேக்கப் ஆச்சு, எதனால் இப்போ இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குன்னே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு உங்களை கன்ஃபியூஷனில் வச்சுருப்பாங்க. சரி, சிம்பிளாக சொல்லணும்னா அந்த பர்சன் ஆல்ரெடி உங்களை படிச்சுட்டாங்க. இதுதான் நீங்கள் உங்கள் மைண்டு, நீங்கள் படிக்காமல் விட்டுட்டீங்க. அதுதான் அவங்கள தெரிஞ்சுக்காம விட்டுட்டீங்க. உங்களோட இந்த சாஃப்டான கேரக்டர் யூஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு சில பேர் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா, உங்களோட பாஸ்ட் விஷயங்கள், உங்களோட லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை சொல்லியிருக்கலாம். ஸோ அதுவுமே அகெயின்ஸ்டாக போயிருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இவங்க வந்து ஒரு ட்ரூவான பர்சனாக இல்லை, ஒரு மாதிரி என்னை லைஃப்பில் என்னை யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய சீக்ரெட்ஸ் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கே ஆல்ரெடி வந்து தெரியும். இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அது கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு கூட ஒரு சில பேர் பார்க்கலாம். லைக் எனக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது, அது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே கூட நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்கலாம், எஸ் ஆர் நோங்கிறதுக்காக கூட. ஒரு சில பேருக்கு நோ க்ளூ, இதை பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும் எல்லா ஆரம்பத்துல இருந்தே நீங்கள் வந்து இதாக இருக்கீங்க அப்படிங்கிறது. பட் ஸ்டில் யூ ஹாவ் அ சான்ஸ். ஓகேங்களா? பட் ஸ்டில் உங்களை நீங்களே லோ பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ஜஸ்ட் இது இது வந்து ஒரு நெகட்டிவிட்டி, ஜஸ்ட் லைக் திஸ் டஸ்ட் மாதிரி நினச்சிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணுங்க. லைக் சம்திங் ஒரு பெட்டரான ஒரு பர்சனாக நீங்கள் வாங்க. அண்ட் உங்களோட வாய்ஸை என்றைக்குமே வந்துட்டு குறைச்சிக்க வேண்டாம். என்றைக்குமே தலை குனிஞ்சு நீங்கள் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் நிறைய பேர் அதை தான் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப அட்டாச் ஆகிட்டீங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ உங்களால் இந்த சமூகத்தை ஃபேஸ் பண்ண பயம், பீப்புளை ஃபேஸ் பண்ண பயம். ஆனால் விட்டுட்டு போனவங்க சூப்பர் ஜாலியாக வந்து எல்லாரும் முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஸோ இது நீங்கள் உங்களையே வந்துட்டு லோ பண்ணிக்காதீங்க. ஸோ தட் இஸ் அ ஸ்ட்ராங் மெசேஜ் இந்த இடத்துல வருது. ஓகேவா? சரி, ஒரு விஷயம் என்னன்னா, கர்மா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த வீல் சேஞ்சிங் மூமெண்ட் எல்லாமே இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அது அப்படியே மாறும். நீங்கள் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா கூட தெரியும், அந்த கர்மா விஷயம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் டெஃபினெட்லி நீங்கள் அதையுமே போய் பாருங்க. உங்களுக்கு அதுலேயும் வந்து ஒரு கிளாரிட்டிஸ் கிடைக்கும். ஓகேவா? பிகாஸ் தர் இஸ் டெஃபினெட்லி வந்துட்டு எல்லா ஆக்ஷன்ஸ்க்குமே ஈக்குவல் ரியாக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் அதையே நினச்சிட்டு உங்களை வந்துட்டு லோ பண்ணாமல் வெளியே வாங்க. ஸோ தட் இஸ் வெரி, இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜாகவுமே வந்துட்டு வருது. பிகாஸ் யூ டோன்ட் டிசர்வ் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகேவா? ஸோ யூ கேன் டேக் அ பிரேக், போங்க, ஒரு ரிலாக்ஸான ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க. அண்ட் தென் உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இருக்கிற மனநிலைமையில இப்போ ஒரே பிளேஸ்லேயே ரன் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதிலே சுத்த வேண்டிதான். அவங்கள பற்றின உண்மைகள் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி எஸ் தான். அண்ட் நல்ல பெரிய பெரிய உண்மைகள்ங்கிறத தாண்டி சின்ன சின்னது, அதாவது ஒரு பெரிய பொய்ய சொன்னாதானே தப்பு, சின்ன சின்னதாக நிறைய சொல்லிட்டா தெரிஞ்சுக்காது இல்லைங்கிற மைண்டு தான் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் நம்பி ஏமாந்துருக்கீங்க. பட் இட்ஸ் ஓகே, லைக் யூ கேன் கம் பேக் ஸ்ட்ராங்கர். ஆனால் ஒரு சில பேர் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்களா, ரிக்ரெட் பண்ணுவாங்களா? சரி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. எப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் அடுத்துன்னு நோக்கி போகிறப்போ அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா?
ஸோ பார்ப்போம் அது என்னங்கிறத நம்ம வந்து பிக்கப் பைலுக்குள்ளார போய் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து 3 பைல் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ பிக்கப் பைலில் பார்த்துடலாம். ஸோ பைல் நம்பர் 1க்கு I'll get this bracelet. பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு பார்ப்போம். ஓகே, இந்த பசிலை கொடுப்போம். பைல் நம்பர் 3க்கு I'll give this இந்த ரெட் கலர். ஓகே, இது ஓகே தான். இது இந்த ரெட் கலர் அப்படிங்கிறதே வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. bracelet and the puzzle and this one. ஓகே, ஐ திங்க் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். அண்ட் ரீடிங்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு டெஃபினெட்லி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜென்ரல் ரீடிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அதனோட கண்டினியூஷன் புரியும். ஸ்ட்ரைட்டாக உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா புரியாது. சரி, இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்கள பற்றின ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? எப்பயுமே வந்து ஒரு சான்ஸுக்கு எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டர். வெளியில் ரொம்ப நல்ல டீசெண்டாக ஜென்யூனாக இருப்பாங்க. பார்த்தா ஜட்ஜே பண்ண முடியாது, என்ன இவ்வளோ இவங்கள போய் தப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப நல்ல பர்சன், அப்படியே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடலாம், அப்படி தான் இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு இன்னும் மெனி சீக்ரெட்ஸ் இருக்கும், மெனி திங்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அது எதுவுமே தெரியாது. க்ளோஸாக பழகினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் வந்து கம்ப்ளீட்லி மூவ் ஆன் ஆகிட்டாங்களா, உங்களை விட்டு திரும்ப வரவே மாட்டாங்களா, நடக்கவே நடக்காதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. சரி, அவங்க வந்து எந்த டைம்லையுமே வந்து இவங்களோட ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன அப்படின்னா, அவங்க எந்த டைம்ல எப்படி வேணாலும் மாறுவாங்க. தனக்கு ஒரு காரியம் ஆகுதுன்னா யாரை எப்படி வேணாலும் மாறுவாங்க. ஒருத்தவங்க கூட சண்டை போட்டாங்கன்னா அவங்கக்கிட்டே திரும்பி வந்து பேசுறதுக்கே யோசிக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ பட் அந்த டைம், அந்த வேல்யூ இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். நீங்கள் என்னைக்கு உங்கள் லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு வேல்யூவை செட் பண்ணுறீங்களோ அப்போது எல்லா கேம் சேஞ்சிங் மொமெண்ட் நடக்கும். இன்னும் இந்த பர்சன் விட்டுட்டு போயிட்டாங்களான்னா இன்னும் ஒரு சில பேரை அவங்க பாஸ்டில் தான் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படியே உங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. பிளாக்லேயே இருந்தாலும் சரி அந்த மைண்டு அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஒரேடியாக வந்து மூவ் ஆன்லாம் ஆக மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்க்குறப்போ இந்த பர்சன் வெரி சூன் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. அப்போது அந்த ஒரு அவங்க அப்போ நீங்கள் அவங்க கிட்ட வந்து அந்த உண்மைகளை கேட்டாலோ கன்ஃபெஸ் பண்ணாலோ ஒரு அளவுக்கு அவங்களால வந்துட்டு ஓப்பன் அப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓகேவா? பிகாஸ் இப்போ அந்த பர்சன் என்ன அப்படின்னா அவங்க நிறைய வந்து அநியாயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த கர்மாங்கிற ஒரு விஷயத்தோட பண்ணியிருக்கிறதுனால இந்த டைம் வந்து அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு இதில் சிக்கிக்குவாங்க. ஸோ அப்போ அவங்க சிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த நேம் ஃபேமுக்காக தான் அத்தனை விஷயங்கள் அவங்க பண்ணினாங்க அப்படின்னா அதுவே பாதிக்கும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அவங்க அந்த நேமை பாதிக்கிறப்போ எவ்ரி திங் வந்து டேர்ன் ஆக ஆரம்பிக்கும், உங்கள் சைடு திரும்ப ஆரம்பிக்கும். சிம்பத்திக்கு சென்டிமெண்ட்டுக்கு இந்த சைடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒன் திங் என்ன அப்படின்னா நீங்கள் வேல்யூபிளான ஒரு பர்சன் நீங்கள் வந்து லைஃப்பில் விடவே கூடாதுங்கிற ஒரு பர்சன்கிறதே அப்போ தான் தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ அண்ட் இந்த பர்சன் விஷயத்தில் இனிமேலும் அது வந்து நிறைய உண்மைகள் ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் ஜென்ரல் பார்த்தீங்கன்னாவே இனியும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது வந்துட்டு நல்லது. ஓகேவா? அகெயின் அந்த மெனிப்புலேஷன் கேம் எல்லாம் ட்ரை பண்ண தான் செய்வாங்க. பட் கொஞ்சம் நீங்கள் உஷாராக போல்டாக இருந்துக்கிறது வந்து நல்லது. ஓகேங்களா? அண்ட் உங்ககிட்ட வாங்கின ஹெல்ப்பு அதெல்லாம் திரும்ப கிடைக்குமா அப்படின்னா ஒரு சில பேருக்கு இட் இஸ் வாய்ப்புகள் கம்மி. இட்ஸ் பிக் நோங்கிற மாதிரி தான் வருது. லைக் வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பிகாஸ் வாங்கின ஹெல்ப்பை வந்துட்டு அவங்க வேறு பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள்
லைக் உங்களோட ஜஸ்டிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், அது தானா வந்து நடக்கும். பட் இனிமேலும் ஏமாறாம இருக்கிற வரைக்கும் நல்லது. ஏமாறுறதுக்கும் அவங்க ஏமாத்துறதுக்குமான வழிகள் டெஃபினெட்லி அவங்க ட்ரை பண்ணதான் செய்வாங்க. ஓகே, இது எப்படி நான் ஒரு 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 விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் அவங்களால அவ்வளோக்கும் ரீச் பண்ண முடியாது. எப்போ வீக் ஆகுறீங்களோ, எப்போ உங்களால் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வராதுன்னு தெரியுதோ அப்போ வருவாங்க. யூ கேன் எக்ஸ்பெக்ட் தட் கம் பேக். ஆனால் என்னன்னா ஒரு சில பேர் வந்து இந்த அவங்கள பற்றின உண்மைகள் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிருந்ததுனால அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் கவனிச்சிருந்துறீங்களா? ஒரு மாதிரி படபடப்பாக இருந்திருப்பாங்க, ஒரு மாதிரி ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்திருப்பாங்க, ரொம்ப யோசிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்குள்ளே இப்போ கரண்ட்லி ஒரு ஒரு பிரேக்கப்போ இல்லை நோ கான்டாக்டோ காரணமே இல்லாமல் இருந்ததுக்கு ரீசனே வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களோ இல்லை கண்டுபிடிச்சிட்டிங்களோங்கிற ஒரு பயம்தான். அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் தான் வந்து அவங்களுக்கு இருக்கும். லைக் இவ்வளோ நாளாக மறைச்சு வச்சோமே, ரொம்ப கஷ்டப்பட்டு மறைச்சு வச்சோமே, எப்படி இந்த விஷயம் வெளியே வந்துச்சு. ஸோ திஸ் ஓவர் சடன் ரியலைசேஷன் எல்லாத்தையும் வந்து மாற்றிடுச்சு. ஓகேவா? அண்ட் தெர் இஸ் அ ஹோப். ஓகேங்களா? பட் ஸ்டில் தெர் இஸ் அ ஹோப். இந்த பாண்டிங்க்கும் ஒன்ஸ் அகெயின் பேசுறதுக்கோ கனெக்ட் ஆகிறதுக்கோ. ஆனால் வந்து எதுக்காகவும் உங்கள் வேல்யூவை ரெடியூஸ் பண்ணிக்காதீங்கிறது ஒரு விஷயம். பிகாஸ் இதுதான் உங்களோட ட்ரூ ஃபேஸுங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ உண்மையா இல்லை உங்களோட லவ்வாங்கிறது தான் பெரிய போராட்டமாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன டெசிஷன் எடுக்கிறீங்களோ அதுதான் முக்கியம். அவங்களோட உண்மைகள் உங்களுக்கு ஒரு அவேக்கனிங்காக இருக்குதா, இல்லை இந்த லவ் வந்துட்டு அதோட ஃபைட் பண்ணுதா, லைக் அது நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். பிகாஸ் இந்த டைம் டெசிஷன் உங்ககிட்ட வந்துட்டு நிற்கிது. ஓகேவா? பட் ஆனால் வந்து நீங்கள் கேட்டாலும் வந்து அது ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அதுக்கு இன்னும் வந்து பொய் சொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா இந்த பர்சன் வந்து வெரி கிரியேட்டிவ் இன் டெல்லிங் லைஸ். பொய் சொல்கிறதுல ரொம்ப புதுசாக கொண்டு வருவாங்க, க்ரியேட்டிவாக இருப்பாங்க, அதில் எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். ஸோ எப்படி யார் சமாளிக்கணும்னு தெரிஞ்சவங்க. ஸோ அதனால் மறுபடியும் போய் சிக்கிக்காதீங்க. ஓகேவா? ஸோ டெசிஷன் ஆல்ரெடி எடுத்து வைங்க. இப்போ இந்த விஷயத்தில் பயல் நம்பர் 1க்கு சொல்கிற மெசேஜ் என்னன்னா, இப்போ டிசைட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் லைஃப் என்ன, ஃப்யூச்சர் என்ன. அவங்க வரணும்னு ஆசைப்படுறீங்க. நிறைய பேர் டாக்ஸிக்குன்னு தெரியுது, இவங்க போய் சொல்லியிருக்காங்க ஏமாத்திருக்காங்கன்னு தெரியுது. பட் ஸ்டில் வரட்டுங்க, நான் இன்னொரு சான்ஸே நான் கொடுப்பேனே, எனக்கே லவ் தான் பெருசு. பட் ரியாலிட்டி என்ன, உண்மை என்ன? ஸோ ஓப்பன் யுவர் ஐஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க சொன்னது பெரிய பொய்க்காக அந்த பெரிய பொய் எக்ஸ்போஸ் ஆகணும்னு வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் ஆல்ரெடி சின்ன பொய் ஏக சொல்லிட்டாங்க. இன்னும் என்ன பெரிய பொய் உட்காந்துருக்கீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் ஸ்டில் வெயிட் பண்ணுறீங்க நிறைய பேர். ஸ்டில் யூ ஜஸ்ட் ஹோப்பிங் ஃபார் த கம் பேக். ஓகேவா? நீங்கள் மாற்ற முடியும், உங்களால் சரி பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட் இருக்குது. பட் இட்ஸ் அப் டு யூ. அது உங்களோட இண்டிவிஜுவலான தனிப்பட்ட ஒரு விஷயம். அது நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். பட் பி கான்ஃபிடென்ட். அதுதான் வந்து சொல்கிறது என்னன்னா, இதுக்காகவே உங்களோட லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட ஸ்டாண்டர்ட் என்ன, ஃபோக்கஸ் ஆன் தட். அதை நோக்கி போக ஆரம்பிச்சா மட்டும்தான் வேலையாகும். இல்லை அப்படின்னா அவங்களுக்காக நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன், அவங்களுக்காக நான் உட்காந்து எல்லாமே செய்வேன், பூஜைகள் நான் பண்ணுவேன், எல்லாமே நான் செய்வேன். ஓகே, உங்கள் வேல்யூ என்ன இந்த இடத்துல? பிகாஸ் நான் வந்து பயல் நம்பர் 1க்கு பிகினிங்லேயே நான் சொல்லிட்டேன், உங்ககிட்ட ஒரு வேல்யூ இருந்தால் அந்த கம்பேக்கான பாசிபிள் இருக்கும். உங்களோட மதிப்பு தெரிஞ்சு விட்டுட்டமேன்ற ஒரு ரிக்ரெட் இருக்கும். அது இல்லாத வரைக்கும் வரத்துக்கு வந்தாலும் நிலையா நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ இட்ஸ் ஆல் இன் த கேம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் இருக்கு அவங்களோட விஷயம். ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் ஹியர். ஓகேங்களா? ஸோ அவங்க டோனை மாற்றுவாங்க, எல்லா ஸ்டைலும் வந்து மாற்றுவாங்க. பட் இட்ஸ் அப் டு யூ. ஓகேவா? ஸோ அகெயின் நான் சொல்கிறது அதுதான், ஃபைனல் டெசிஷன் உங்களோடதாக தான் இருக்க போகுது. ஸோ இவ்வளோ உண்மைகள், இவ்வளோ ஒரு ட்ராமாஸ் எல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஸ்டில். பட் இட்ஸ் அப் டு யூ. அதை இன்னும் ஹோல்டு பண்ணணுமா, இல்லை அதை ரிலீஸ் பண்ணணுமாங்கிறத நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். ஓகே? ஸோ நான் வந்து ஒரு லெட்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். POUR
எம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் இனிஷியல் ஆர் நேம்ல இருக்க ஏதோ ஒரு லெட்டர். பி, டி, யூ. எம், வி, இ. ஓகே, ஸோ that's all for pile number 1. pile number 1 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல யூனிவர்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா சொல்லி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. pile number 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். ஸோ ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு அப்புறம் வந்து பிக்கப் பைல்குள்ள வாங்க. பிகாஸ் ஜென்ரல் ரீடிங்ல தான் மெசேஜ் அதோட கண்டினியூஷன் தான் வரும். ஸ்ட்ரெயிட்டாக அதை பார்த்தீங்கன்னா புரியாது. pile number 2, it's a very ஸ்ட்ராங்கான மெசேஜஸ். இட்ஸ் லைக் அ பசில் தான் சொல்லணும் உண்மையிலே. ஸோ இந்த பாண்டே வந்து ஒரு சேலஞ்சிங் பாண்டுன்னு சொல்லலாமா, ஒரு காம்ப்ளிகேஷன். அதாவது ஒரு சடனான ஒரு அட்ராக்ஷன், சடனான ஒரு ரியலைசேஷன், சடனான ஒரு கிவ் அப், ஒரு பிரேக். ஸோ இந்த பாண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், இவங்க உங்கள் லைஃப்பில் இருக்கிறாங்க இல்லை, பட் எந்த வழியிலுமே ஒரு ஒரு ஸ்ட்ரென்தன் வந்து கொடுக்கும். இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும், அண்ட் எஸ்பெஷலி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும், நீங்கள் இது வந்து ஒரு சோல்மேட் பார்க்கறதுக்கு அப்படியே வந்துட்டு ஒரு சோல்மேட் மாதிரி அழகாக தெரிஞ்சிருக்கும். எல்லாமே வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப ஒரு பாசிபிள் மாதிரி, ரொம்ப எது நினைச்சாலும் நடக்கும்ன்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அப்படிதான் இருந்திருக்கும். இந்த பாண்டிங்ல ஆரம்பத்தில் இருந்த அந்த ஒரு அப்செஷன், அந்த ஒரு லவ், அந்த ஒரு கிரியேட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே சொல்லுவோம்ல, அது எதுவுமே வந்துட்டு அது பாதியிலிருந்தே இருந்திருக்காது. அந்த பேஷன் அப்படியே குறைஞ்சிட்டே வந்திருக்கும். ஓகேவா? இது என்ன அப்படின்னா வந்து இந்த பாண்டிங்கில் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ் பிரேக் ஆகியிருக்கும். ஆனால் அவங்களது நல்லா தான் இருக்குது. அவங்க வந்து உங்ககிட்ட இருந்த அந்த நிறைய நல்ல குவாலிட்டிஸ் அவங்க ஆக்சுவலி எடுத்திருக்காங்க அண்ட் நிறைய கெயின் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க தான் என்னமோ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எல்லாமே செஞ்ச மாதிரியும் எல்லாமே கொடுத்த மாதிரியும் பேசியிருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணலை, நான் தான் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணேன்னு உங்களை நம்ப வச்சுருப்பாங்க. பட் உண்மைங்கிறது வேற. அவங்க எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணலை அவ்வளோக்கும். அவங்க வந்து உங்களுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்குனாங்களா, உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணினாங்களா? கிடையாது. மேபி லைக் பிகினிங்கில் அந்த ஒரு பேஷன் இருந்திருக்கலாம், பட் அது ஒரு ஷார்ட் டேர்ம் வரைக்கும் தான் காமிக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு அவங்க நீங்கள் என்ன பார்க்கணுமோ அதை தான் பார்க்க வச்சாங்க. இட்ஸ் ஆல் இந்த என்ன சொல்லணும்னா அவங்களோட ஒரு கேமில் யூ ஜஸ்ட் காட் ட்ராப்டுன்னு தான் சொல்ல முடியும். பட் ஆனால் இட்ஸ் ஓகே, லைக் இது எல்லாமே உங்களை வந்து ஒரு பக்கம் டிஸ்ட்ராய் பண்ணினாலும் சரி, இந்த லெசன்ஸை நீங்கள் கரெக்டாக லேர்ன் பண்ணிங்கன்னா இதுவே மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். லைக் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். பிகாஸ் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சில பேருக்கு ஒரு கார்மிக்காக இருக்கலாம். அண்ட் இது சொல்லி கொடுத்த பாடங்கள்ங்கிறது நிறையா இருக்குது. இதில் நீங்கள் நிறைய லெசனே லேர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். இந்த பாண்டிங்கில் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டினால டைரெக்டாக பிரச்சனைகள் வரும், இல்லை இன்டைரக்டாக பிரச்சனைகள் வரும். ஓகேவா? அவங்கள வச்சே உங்களை வெறுப்பேற்றுறது, உங்ககிட்ட அப்படியே ரொம்ப லாயலாக நடந்துக்கிறதுன்னு இருப்பாங்க. பட் சீக்ரெட்லி பிஹைண்ட் அப்படி வந்து அவங்க கிடையாது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ எனதர் பர்சனை வச்சுட்டு இந்த ஜெல்லசி ட்ராமா கிரியேட் பண்ணுறது, உங்களை யார்கிட்டையும் வந்து பேச விடாமல் கொண்டு போகிறது. இது எல்லாமே வந்துட்டு அவங்க ஒரு அவுட் ஆஃப் லவ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். பட் தட் இஸ் நாட் அவுட் ஆஃப் லவ். அது அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை.
சரி, ஆரம்பத்தில் இருந்த லவ் வந்து இட் வாஸ் லைக் ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ்வோட பிகின் ஆகியிருக்கலாம். ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் பிடிச்சி ஃபார்ம் ஆன ஒரு பாண்டிங்காக இருக்கலாம். பட் ஆனால் அது போக போக ஒரு அந்த மாதிரி ஒரு பாண்டிங்கே கிடையாது. லைக் இட்ஸ் லைக் அன் இன்டென்ஷன் பேஸ்டு பாண்டிங்னு சொல்லலாம். அதாவது ஆரம்பத்தில் இருந்து அந்த பியூர் லவ், ட்ரூ லவ் அதெல்லாம் போகி கடைசியில் அது வந்து ஒரு இந்த காரணத்துக்காக இந்த லவ், இந்த இன்டிமெசி, இந்த ஒரு 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 ஏதோ ஒரு ஒரு இன்டென்ஷன் ரீசனுக்காக வந்துட்டு அந்த லவ் வந்து ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கு, விச் மீன்ஸ் அது கண்டினியூ ஆன மாதிரி இருக்கு. ஸோ அதனால தான் அந்த பிரேக்கப்புங்கிறது ஈஸியாக நடந்துருச்சு. சரி, நம்ம சொன்ன மாதிரி தான் முன்னாடி ஒரு இருந்த அந்த பேஷன், அந்த ஸ்பார்க்னஸ் அது போக போக அது குறைஞ்சிருச்சு. ஸோ விச் மீன்ஸ் ஆரம்பத்தில் இருந்த அந்த ட்ரூ லவ், கேரக்டர் வைஸ் லவ் பண்ணது மாறி இன்டென்ஷன் பேஸ்டுன்னு வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள். ஆனால் கடைசி வரைக்குமே உங்கள் பார்வையில் எதுவுமே இல்லாமல் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி தான் நீங்கள் நினச்சிட்டே வந்திருக்கீங்க. பட் அவங்களாம் நிறையா மாறிட்டாங்க. ஸோ நிறைய உண்மைகள், நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட மறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது எல்லாத்தையுமே ரொம்ப நாளாக வந்து மறைச்சிக்கலாம், ரொம்ப நாளாக வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்னு அவங்க நினச்சிருந்துருக்காங்க. பட் அது ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவங்களால அந்த கண்டினியூஷன் கொண்டு கொடுக்கவே முடியல. லைக் ஒரு ஒரு பீக் ஆஃப் ப்ரெஷர், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் மூமெண்ட்ல எல்லாமே பாதி இது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அவங்களோட சீக்ரெட்ஸ் நிறைய வந்துருச்சு. பட் அட் த சேம் டைம் வந்து அவங்க உங்களோட வீக்னஸ் தான் டார்கெட் பண்ணுவாங்க. திஸ் பர்சன் இஸ் வெரி கிளவர், வெரி மெனிப்புலேட்டிவ். அண்ட் உங்களோட அவங்க வீக்னஸ் சொல்லவே மாட்டாங்க. அது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலுமே உங்கள் வீக்னஸ் வெளியே கொண்டு வருவாங்க, உங்களை அப்படியே லாக் பண்ணி விட்டுருவாங்க. பட் இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்குமே வந்து அதுதான், ஆரம்பத்தில் இருந்த அந்த லவ் எதுவுமே கண்டினியூ ஆகவே இல்லை, பாதியிலே ஸ்டாப் ஆகிருக்கு. நீங்கள் தான் நம்பி இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் பிரேக் ஆகியிருக்கு, உங்களுக்கு லைஃப்பில் இருந்த அந்த செல்ஃப் எஸ்டீம் உடைஞ்சிருக்கும், லைஃப்பில் வாழ்க்கையில் போராடக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே பிரேக் ஆகியிருக்கும். பட் இட்ஸ் ஓகே, வாட் எவர் ஹேப்பன், இட்ஸ் ஓகே. லைக் இந்த ஒரு லைன் மாதிரி ஒன்ஸ் அகேன் ஒரு கம்பேக்கை கொடுங்க. பி அண்ட் ஸ்ட்ராங் ஒரு லைன் மாதிரி இருக்கணும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு லைஃப்பில் வந்து ஒரு கரெக்டான பர்சனை வந்து ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 2, உங்கள் லைஃபே ஒரு பசில் தான். ஒரு இது வந்து ஒரு லவ்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குமே பொருந்தும் தான். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலுமே ஒரு ஆரம்பத்தில் இருந்த அந்த ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் கடைசியில் அது ஒரு இன்டென்ஷனாகவே போய் முடிஞ்சிருது. ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்த இடம் அப்படிதான். இந்த லைன் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருந்தீங்கன்னா யாராலையும் உங்களை ஏமாற்ற முடியாது. உங்கள் லைஃபு பசிலாக இருக்க போகிறது இல்லை. உங்களோட வீக்னஸ் இன்னைக்கு உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நிற்குது. அதை நீங்கள் என்ன டிஃபெண்ட் பண்ணினாலும் சரி, நீங்கள் கொடுத்த இடம், நீங்கள் கவனிக்காமல் விட்டதும் வந்துட்டு அவங்க கரெக்டாக ப்ளேம் பண்ணுவாங்க. பட் அவங்க கிட்ட இருந்த சீக்ரெட்ஸ் இதுதான். ஓகேவா? அவங்க இடையிலே அவங்களுக்கு பேஷன் போய் இவ்வளோ நாளாக வந்துட்டு ஜஸ்ட் பேசணும் அப்படின்னு பேசியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நிறைய இடங்களில் நான் பிஸியாக இருக்கேன், என்னால் காண்டாக்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னது எல்லாமே வந்துட்டு நிறைய இடங்களில் அது ஒரு பொய் மாதிரி தான் வந்து இருக்கு. பட் ஆரம்பத்தில் தான் அந்த கொடுத்த சைனை கவனிக்காமல் விட்டுட்டீங்க நீங்கள். எனிவே இட்ஸ் ஓகே, பட் யூ கேன் கம் பேக் லைக் திஸ் லைன். இந்த ஒரு லைன் ஸ்ட்ராங் எனர்ஜி மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு ஒரு கட்டத்தில் வந்து ஒரு சில பேருக்கு இது ஒரு ஏதோ ஒன்று நடக்குது, ஒரு சீக்ரெட் இருக்குதோன்ற ஒரு மனசுக்குள்ள ஒன்று தோணி இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ அது கரெக்டாக தப்பான்ற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அப்சல்யூட்லி அது கரெக்டுங்கிற மாதிரி தான் வந்து இங்கே வருது. ஸோ திஸ் இஸ் சம்வேர் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பட் ஸ்டில் நம்ம வந்து பார்ப்போம். I'll take the letters. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் இனிஷியல் நேமில் இருக்க எது? GEN. R, A, another R. O, R, D. Okay? ஸோ தட்ஸ் ஆல். பைல் நம்பர் 2. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் யூனிவர்ஸ்க்கு என்ன ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கொடுத்து அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் அண்ட் ஜென்ரல் ரீடிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிக்கப் பைல்குள்ளே வாங்க. அதோடைய கண்டினியூஷன் தான் இருக்கும். ஸோ இல்லைன்னா குழப்பிடும் உங்களுக்கு.
Pile number 3. Pile number 3. See, ஒரு பர்சன் வந்து ஆக்சுவலி ரொம்ப எமோஷ்னலி இல்லை ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருக்க மாதிரி இருக்கு உங்கள் விஷயத்தில் முக்கியமாக. உங்களுக்கு அவங்க மேலே டவுட் வந்திருக்கலாம். ஆனால் அவங்க எமோஷன்ஸை இப்போ வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி ஒரு தேர்ட் பார்ட்டி இல்லை அவங்க ஃபேமிலி ஒரு ரீசனாக இருக்கலாம். பட் ஸ்டில் அவங்களுக்கு இப்போது ஒரு முடிவெடுக்கிற பவர் கிடையாது. அவங்க லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகிற சுச்சுவேஷனில் இருக்காங்க. பிகாஸ் ரொம்ப ட்ரெயின்ட் ஆயிட்டாங்க. உங்கள் விஷயமாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயமாவோ அவங்க சைடில் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் போயிருக்கலாம், ஒரு சில உண்மைகள் வெளியே வந்திருக்கலாம். ஸோ மெனி திங்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஆனால் அவங்க வந்து திடீர்னு உங்கள் லைஃப்பில் இருந்து மறைஞ்சு போயிருப்பாங்க, எந்த ரீசனுமே சொல்லாமல். இல்லைன்னா ஒரு அவாய்ட் பண்ணணும், பர்பஸ்ஃபுல்லாக உங்களை பிடிக்கல அவாய்ட் பண்ணணுன்ற மாதிரி கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் பிஹைண்ட் த சீன் வேற ஒரு விஷயம் நடக்குது. உங்களுக்காக அவங்களால அவங்க சைடில் டிஃபெண்ட் பண்ண முடியல. அண்ட் அதே மாதிரி ரொம்ப எக்ஸாஸ்டட்னு சொல்லலாம், ரொம்ப ட்ரெயின்ட் ஆன மாதிரியும் இருக்காங்க. பட் ஸ்டில் இந்த பாண்டிங்க்கு ஒரு ஹோப் இருக்குதா ஃபியூச்சரில் அப்படின்னா ஒரு பாசிபிலிட்டிஸ் எதிர்பார்க்கலாம், ஒன் சான்ஸ். பட் இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த பர்சன் உங்களுக்காக டிஃபெண்ட் பண்ணணும், அதுதான் பிரச்சனைகளே. ஏன்னா நீங்கள் இன்னும் உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி தெரியல, ஒரு கிளியர் பிக்சர் தெரியல இப்போ நடக்கிற சுச்சுவேஷனில். அவங்களுக்கு சுத்தம், அவங்களுக்கு அதுவுமே வந்து தெரியும், ஆனால் வந்து இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னெலாம் தெரியாது. ஸோ இட்ஸ் லைக் ஒரு புரியாத புதிர்னு மாதிரி தான் இருக்குது இது. ஸோ இந்த பாண்டிங்கில் ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது கொடுக்காம இருக்கிற வரைக்கும் இதில் ஒரு இன்னொரு வாய்ப்பு பார்க்க முடியும். அழுத்தங்கள் கொடுத்து ஒரு ப்ரெஷர்னு கொடுத்துக்கிட்டு வந்தால் இதை அப்புறம் கடைசியில் ஒரு குட் பை ஸ்டேஜ்க்கு தான் போகும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணுங்கள். உங்ககிட்ட செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப முக்கியம். உடனுக்குடன் பதில் தெரியணும், இப்போவே தெரிஞ்சாகணுன்ற பிடிவாதங்கள் உங்கள் சைடில் இருந்துச்சுன்னா அவங்க இன்னும் பொய்கள் தான் அதிகமாக சொல்லுவாங்களே தவிர அவங்க வாயிலிருந்து உண்மைகள்ங்கிறத வர வைக்க முடியாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களோட உண்மைகளை தெரிஞ்சுக்கணும், அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறத விட நீங்கள் அவங்களாவே சொல்கிறதுக்கான வழிகளை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதை தான் பண்ண மாட்டேறீங்க. ஓகே? ஸோ இமோஷன்ஸ் பிளே மேஜர் ரோல். நீங்கள் ஃபஸ்ட்டு இமோஷனலி கண்ட்ரோல் ஆகுங்க. உங்களோட இந்த ஹைப்பரான ஆக்டிவிட்டி, ஹைப்பராக வந்து உடனுக்குடன் வேணுங்கிறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எதிராக தான் போகும். கடைசி வரைக்கும் அவங்களே கன்ஃபைஸ் பண்ணணும்னு நினச்சா கூட அது வந்து முடியாத அளவுக்கு போயிடும். ஸோ பி கேர்ஃபுல். ஓகேவா? ஸோ அவங்களோட லைஃப், அவங்க கெரியர் அதையுமே வந்து அவங்க பார்க்கணுங்கிறதையும் வந்து இருக்காங்க. அண்ட் ஆல்சோ சம் ஃபேமிலிக்காகவோ இல்லை தேர்ட் பார்ட்டிஸ்னாலேயோ ஒரு பயம். பிகாஸ் அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க, அவங்க சைடில் அவங்க ரொம்ப பவர்லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்காங்க. ஸோ என்னைக்கு அந்த பவர் அவங்க கிட்ட வருதோ அப்போ மட்டும்தான் அவங்களால எந்த ஸ்டெப்பையும் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் அது வரைக்கும் வந்து பேஷன்ஸாக வெயிட் பண்ண முடிஞ்சதுன்னா பெட்டர். இல்லைங்க என்னாலாம் முடியாது, எனக்கு என் லைஃப் முக்கியம்னா நீங்கள் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுறது பெட்டர். ஓகே? ஸோ எது பெட்டருங்கிறது ஆப்ஷன் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அதனோட ரிசல்ட்டும் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஓகே? பட் இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்கள் பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும், என்னதான் நோ கான்டாக்ட்னு வெறுத்தாலும், எல்லா ஃபோட்டோஸையும் டெலீட் பண்ணாலும் அந்த மனசுக்குள்ளே அந்த ஆள் மனசில் இருக்கக்கூடிய அந்த தாட் விலகாது. இது வந்து அவங்களுக்கு விலகிருச்சுங்க, அவங்களாம் வந்து மூவ் ஆன் ஆகி போயிட்டாங்க, அவங்களாம் வரமாட்டாங்க, நான் 1000 காரணங்கள் சொன்னாலும் அவங்க மனசில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஓகேவா? ஸோ அதுதான் சொல்கிறேன், அது வெளியே தெரியணும் அப்படின்னா பேஷன்ஸ் முக்கியம். படபடப்பில் எதுவும் செஞ்சிடாதீங்கிறது ஒரு பாயிண்ட். பிகாஸ் இங்கே ஒரு ஹோப்பும் வந்து காமிக்குது. அதே மாதிரி இந்த பாண்டிங் வந்து ஒரு ஈஸி ஃப்ளோ ஆஃப் பாண்டிங்காக இருக்குமானா கண்டிப்பாக வந்து அப்படி இருக்காது. ஒரு தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ், டாமினேஷன் இருக்க தான் செய்யும். நீங்கள் வரட்டும், அந்த தேர்ட் பார்ட்டி யாராக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்ற ஒரு தைரியம் உங்ககிட்ட இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட கிடையாது. அவங்க ஏன்னா அந்த ஒரு யார் தடைங்கிறவங்களோ அவங்களுமே அவங்களுக்கு ஒரு ப்ரீஷியஸான கேரக்டர் தான், ப்ரீஷியஸான ஒரு பர்சன் தான். ஸோ அதனால 2 பேருமே வேணும்னு நிற்கிற இடத்துல அவங்க தான் வந்து சமாளிக்கிறாங்க. இதில் நிறைய சின்ன சின்ன பொய்கள், நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இது என்ன அப்படின்னா சுச்சுவேஷன்ல இருந்தும் சரி உங்ககிட்ட இருந்தும் எஸ்கேப் ஆக தான் சொல்லியிருக்கலாம் தவிர உங்களை ஹர்ட் பண்ணணுன்ற மாதிரியும் வந்து இல்லை. பிகாஸ் இந்த இடத்துல ஒரு ஜென்யூனான ஒரு ரீசன்னு சொல்லலாம். ஆல்தோ ஒரு செல்ஃபிஷாக இருந்தாலும் கூட ஒரு ஏதோ ஒரு பாயிண்ட்ல அக்செப்ட் பண்ணிக்கலாம் அவங்க சொல்றதுன்ற மாதிரி தான் வந்து கொண்டு போறாங்க. ஓகேவா? ஆனால் அவங்க வந்து நிறைய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல போய் சொல்லியிருக்கலாம், அது உங்களுக்கு பயந்து சொன்ன மாதிரியும் இருக்கு. மேபி லைக் பைல் நம்பர் 3 நீங்கள் ரொம்ப போல்டோ, எல்லாத்தையும் உங்கள் மனசுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்களோ. ஒரு சின்ன விஷயம்னா கூட அது உங்கள் மனசுக்கு ஏதோ ஒரு அலர்ட்டை கொடுத்துரும். ஓகே, இவங்க எதையோ ஏமாத்துறாங்க, என்னமோ நடக்குது அப்படின்ற ஒரு அலர்ட் வருதோ.
பிகாஸ் வந்துட்டு ஏதோ ஒரு அலர்ட் உங்களை நோக்கி வருது. அந்த அலர்ட்டை வச்சுட்டு தான் நீங்கள் அவங்கள எவ்வளவோ கேள்விகள் கேட்டிருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்றது ஒரு பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து சேஞ்சஸ் பிஹைண்ட் த சீன் நடக்குங்க, ஓகேவா? ஆனால் இதுவே வச்சுட்டு இதுக்காகவே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தா ஒர்க் ஆகாது. அவங்கள சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில பேர் துரத்திக்கிட்டு இருக்கிறீங்க அவங்கள, அவ்வளோ சேஸ் பண்ணுறீங்க. சேஸ் பண்ணாதீங்க, அதை விட்டுட்டு அட்ராக்ட் பண்ணுங்க, இல்லை சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கிறதா ஒரு மெசேஜ். சரி, இது வந்து இண்டிவிஜுவலி உங்களுக்கு என்ன பிரச்சனைகளோ அதை சொல்லி பர்சனல் ரீடிங்கில் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் காமனான ஒரு ரீடிங்காக நான் கொடுக்குறேன். ஸோ பட் ஸ்டில் அதுதான் ஒரு ஹோப்புங்கிறது இருக்குது தான். ஆனால் அது நீங்கள் அட்ராக்ட் பண்ணினா மட்டும்தான் அந்த ஹோப்பே வரும். சும்மா சேஸ் பண்ணிட்டு இருந்தால் வராது. அது இன்னும் உடத்தா செய்வாங்க. இங்கே ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி இருக்குது. ஓகே, பைல் நம்பர் 3 வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அவ்வளோக்கும் இருக்காது. ஏன்னா ஒரு சில பேருக்கு இது வந்து குயிக்காக ஃபார்ம் ஆன பாண்டிங்காக இருக்கலாம். லைக் 2 பேருமே ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருந்தப்போ, ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தனிமையாக இருந்தப்போ கனெக்ட் ஆன ஒரு பாண்டிங்காக இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு என்ன ஒரு பாஸ்ட், என்ன ஒரு ரீசன் வரி பண்ணுறதுக்கு இருக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கும் தனிப்பட்ட ரீசன், தனிப்பட்ட பாஸ்ட் வரி பண்ண இருக்குது தான். ஸோ 2 பேருக்குள்ளாரையும் அந்த ஒரு மியூச்சுவல்ங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருந்து கனெக்ட் ஆன ஒரு லவ்வாக இருக்கலாம். ஸோ ஒரு ஸ்டோரி இருக்குது இந்த லவ்வுக்கு. இது வந்து ஒரு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி இல்லைன்னா வந்துட்டு ஒரு திடீர்னு பார்த்து பிடிச்சி போய் ஒரு லவ் அப்படிலாம் வந்துட்டு கிடையாது. பட் சம்வேர் வந்து ஒரு ரீசனோட ஃபார்ம் ஆகியிருக்கலாம். நான் சொன்ன மாதிரி தான் ஆறுதலாக வந்து ஃப்ரெண்டாக மாறி அது ஒரு அட்ராக்ஷனாக வந்து அதுவே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு கதைகளே வந்து சொல்கிற அளவுக்கு இருக்கலாம். யூ ஹேட் தட் பிகினிங் அண்ட் த ப்ரீவியஸ், ஓகேவா? ஸோ பட் தேர் இஸ் அ ஹோப். ஆனால் நீங்கள் துரத்தாதீங்க, நீங்கள் அட்ராக்ட் பண்ணுங்க அண்ட் நீங்கள் உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு தான், ரைட்? ஸோ லெட்டர்ஸ் பார்த்துருவோம். அண்ட் அகைன் சொல்கிறேன், இதெல்லாம் ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி பர்சனலாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ AIO லெட்டர் வந்துட்டு AIO. another time OIU. இந்த ஐ வந்து 3 இதுலையுமே வந்திருக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் லெட்டராக இருக்கலாம். AIU இதே தான் ஃபஸ்ட்டு வந்துச்சா? ஓகே, பட் நான் இன்னொருக்கா 4th டைம் போடுறேன். எனக்கு ரொம்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கு. ஓகே, இன்னொருக்கா போடலாம். சி AIE. எஸ், ஓகே. ஸோ பைல் நம்பர் 3 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் யூனிவர்ஸ்க்கு என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணி அதோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.